திரு ஷியாம், ஏன் டெல்லி சென்றார் திரு எடப்பாடி பழனிசாமி? தமிழ்நாட்டில் சென்னையில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினால்தானே அவர் கை ஓங்கி இருக்கும் பேச்சுவார்த்தையில். டெல்லி போனால் பாஜக கை தானே ஓங்கி இருக்கும். கையெழுத்து போடுவது சென்னையில் வைத்து கையெழுத்து போடுவார்கள். டெல்லிக்கு போய் தேசிய கட்சியோடு பேசுவது தவறுன்னு நான் நினைக்கல. ஏன்னா திருமதி கனிமொழி கூட போனாங்க திமுக கூட்டணிக்கு முன்பு. இபிஎஸ் தலைமை பொறுப்பு, அதாவது ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற முறையிலே அது கொஞ்சம் விகல்பமா தெரியுது. இப்போ திரு ஸ்டாலின் போக மாட்டார்ல, திருமதி கனிமொழி போறாங்க. அப்போ இபிஎஸோட போயிருக்கிற வேலுமணி அவர்களோ அவர்கள் தலைமையில் அந்த குழுவை அனுப்பி இருந்திருக்கலாம், அப்படிதான் நான் பார்க்கிறேன். மற்றபடி டெல்லிக்கு போனதே ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அரசியல் நாக்குக்கு 1000 அசைவுகள், அது அசைந்து கொண்டுதான் இருக்கும். என்றாலும் தேசிய கட்சி, ஆளுகிற கட்சி, மத்திய ஆளுங்கட்சி, அமித்ஷா அவர்கள் தான் பொறுப்பு. எனவே இறுதி முடிவு எடுப்பதற்காகத்தான் அங்க போயிருக்கிறாரு. டிடிவி அவர்களும் நாளைக்கு போவதாகத்தான் தகவல் இருக்கு. அப்போ எப்போ முடிவாகுங்கிறது தான் ஒரு கேள்வி. நாளை முடிவாகும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி எடப்பாடி டெல்லிக்கு போனதே ஒரு பெரிய அதிமுகவுக்கு தலைக்குழிவு அப்படி நான் எடுத்துக்கிடல. எதை வைத்து அப்படி ஒரு பிம்பம் வருதுன்னா, எப்போதுமே போயஸ் கார்டன் வீட்டு வாசல்ல தானே எல்லாரும் காத்திருப்பாங்க. அப்படித்தானே அவங்க தானே இங்க வரணும். நரேந்திர மோடியே போயஸ் கார்டன் வீட்டு வாசல்ல இருக்கலையா? இதை வைத்து அப்படியான ஒரு பேச்சு வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா இல்லையே. ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி அதை எதிர்பார்க்க கூடாதுங்க. எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறாரு, அவ்வளவுதான். எங்கே இழுபறி? தொகுதி எண்ணிக்கையிலா, இல்ல விரும்பிய தொகுதிகளிலா, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களிலா? எங்க அந்த இழுபறி நீடிச்சிட்டு இருக்கு? 2 இடத்துல இழுபறி இருக்கும். அதாவது அதிமுக அல்லது இரட்டை இலை சின்னம் இத்தனை தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு கணக்கு உண்டுங்க. அது திமுகவுக்கும் உண்டு. உதயசூரியன் இத்தனை இடத்துல நிக்கணும். அப்போ அது ஒரு 160 இருந்து 170 என்றுதான் யாருமே நினைப்பார்கள். அப்போ அதிமுக 160 இருந்து 170 மீதம் இருக்கிற தொகுதிகள் தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து, பிஜேபிக்கு சேர்த்து. ஆனா பிஜேபியோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிகிறது. என்றால் அவர்கள் 25க்குள் அடக்க வேண்டும் என்பது இபிஎஸ் எண்ணமாக இருக்கும். கடைசி பேரம் என்பது அந்த காங்கிரஸ் கட்சி வாங்கிய 28க்கு மேல ஒரு தொகுதி, அப்படிதான் அது முடிவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமமுகவுக்கு எத்தனை தொகுதி? அவங்க 10 தொகுதிக்கு மேலங்கிறது அவங்களோட நிபந்தனையா தெரியுது. அது 10 தொகுதி கிடைக்குமாங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். 7-8 தொகுதிகளுக்குள்ள அவங்கள நிறுத்தணும்னு நினைப்பாங்க. 17 தொகுதி பாமகவுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. மீதம் இருக்கிற கட்சிகள் இந்த இடத்துல இன்னொரு இழுபறி, 2வது இழுபறி இருக்கு. மீதம் இருக்கிற கட்சிகள் எந்த சின்னத்துல நிற்பது? தனி சின்னம் வைத்திருக்கிற கட்சிகள் அது வேறுங்க. தனி சின்னம் இல்லாத கட்சிகள் மேஜர் பார்ட்னரோட சின்னம் என்றால் ஒன்று தாமரை, இன்னொன்று இரட்டை இலை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பதால் இரட்டை இலையில் நிற்பதற்கு தான் அந்த கட்சிகளுக்கு விருப்பம் இருக்கும். உதிரி கட்சி, சிறிய கட்சி நம்ம சுருக்க வேண்டாம், வளர்ந்து வரும் கட்சிகள். ரிட்டைலர் என்னன்னா ஈஸியா ரீச் ஆகும், வெற்றி வாய்ப்பு எளிது, இந்த கணக்கு இருக்கும். பிஜேபிக்கு தாமரையில் என்னன்னா வசதி, தாமரையோட ஒட்டுமொத்த ஓட் பேங்க் கூடும். 2024 இந்த ஓட் பேங்க், 2021 இந்த ஓட் பேங்க் இப்போ இன்னும் அதிகமாக வரும். எனவே எல்லா கட்சிகளும், வளர்ந்து வருகிற எல்லா கட்சிகளும் தாமரையில நிக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்கனவே அவங்க மக்களவை தேர்தலில் தாமரையில் நின்னவங்க தானே, அப்படியான ஒரு வாதம் பிஜேபியால் வைக்கப்படுகிறது. அந்த இடத்த கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இது மிக விரைவிலே எல்லாமே முடிஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன். அப்ப அதிமுக இல்ல, அதிமுக இல்லை, அது சரிதான். இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சி அது தாமரை சின்னத்துல நிற்பது பிஜேபிக்கும் வசதி தான். அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிக்கும் ஒரு வசதி இருக்கு. என்னன்னா தேசிய கட்சியின் சின்னத்துல நின்று ஜெயிச்சதாகுதுல. 2029லயும் வெற்றி வாய்ப்பு யாருக்குங்க இருக்கு? தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி தானே வரும். அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுது, இப்பவுமே தெரியுது. அப்போ அது மீண்டும் ஒரு முறை ஒரு 5 ஆண்டு காலம் தேசத்தை ஆளுகிற கட்சியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற மாநில கட்சிகளின் வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். இப்படி இதுல பல கணக்கு இயல்பாக இருக்கிறது. ஒரு கட்சிங்கிறது ஒரு தேர்தலோட முடியாது இல்ல, அதுக்கு பிறகு நம்ம கட்சியை தொடர்ந்து நடத்தணும் இல்ல. அதுக்கு என்னென்ன வசதிகள் நமக்கு தேவை? பண வசதி தேவை, அதிகார பலம் தேவை, டெல்லியில பல காரியங்கள் முடித்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் கட்சி வளர்த்த முடியும், வேற வழியே இல்லைங்களா? இல்ல 2026 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாமரை சின்னத்துல போட்டியிடுவது இயல்பானது. 26 சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்புக்கான அந்த ப்ராபபிலிட்டி பார்ப்பாங்களா? ரெட்டலையில் நின்னா வாய்ப்பு அதிகம், தாமரையில் நின்னா
வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அந்த ப்ராபபிலிட்டி பார்த்து இந்த கட்சிகள் முடிவு செய்வாங்களா? அந்த ப்ராபபிலிட்டி கான்ஸ்டிடுவன்சி வைஸ் மாறும். இப்போ வந்து ரொம்ப ரூரலா இருக்காங்க, கிராமப்புற தொகுதிகள் அப்படின்னா ரிட்டைலில் நிக்கிறதா சேஃப்னு அவங்க நினைப்பாங்க. இல்ல ஒரு மாதிரி செமி அர்பன் அர்பன் அப்படின்னா தாமரையில நிக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவங்க தாமரையில் நின்று இருப்பாங்க. மக்களவை தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தான் பெரும்பாலும் மாநில சட்டமன்ற தேர்தலில் நிற்பார்கள். காரணம் அந்த கட்சியில இருக்கிற மொத்த கேண்டிடேட் அவ்வளவுதான், 1-2 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க தானே நிக்க முடியும். இப்ப ஏற்கனவே அவங்க நின்று இருக்காங்கல்ல 2024ல, அதோட நீட்சியாக இப்போது நின்றால் அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் என்பது அவர்கள் எண்ணம். ஆனா அதிமுக ரெட்டையில் நிக்க வேண்டும் தான் வலியுறுத்துவாங்க. பியூஷ் கோயல் தானே பேச்சுவார்த்தைக்காக பாஜக தலைமையால் அனுப்பப்பட்டவர். அவருக்கும் திரு பழனிசாமிக்கும் இடையிலான உறவு ஏதாவது சிக்கலானதா? ஏன் டெல்லி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது? பியூஷ் கோயல் வந்து 2 முறை இவரோட இபிஎஸ் பேசும்போது இபிஎஸ் கொஞ்சம் சரியான முறையில அவரை சுமூகமாக பேசவில்லை என்றுதான் சொன்னார்கள். அதுல அவர் கொஞ்சம் மன வருத்தம். அவரே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்க, ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பதவியில இருந்தவர், தலைநகர் அரசியல்லையும் ரொம்ப பழுத்த அரசியல்வாதி. அவருக்கான ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறார் தான் சொன்னாங்க. திரு பழனிசாமி திரு பியூஷ் கோயல சரியா நடத்தலையா? அப்படியா? சரியாக நடத்தல. அவரோட சீனியாரிட்டிக்கும் அவரோட அந்தஸ்துக்கும் அவரோட கல்வி தகுதிக்கும் ஏற்ற மரியாதை தரப்படவில்லை அப்படிங்கிற பேச்சு இருக்கு. அவரு அத உள்துறை அமைச்சர்கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணதா தான் சொல்றாங்க. அதனால சரி நான் வர சொல்லி பேசுறேன்னு அமித்ஷா அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார். சோ எடப்பாடி பழனிசாமி அங்க போயிருக்காரு. நான் அப்படி இல்லைங்க, ஏதோ ஒரு டென்ஷன் அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அப்படியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அது கடந்து போயிரும் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா கையெழுத்து போடுறது எல்லாமே வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் சேர்ந்து தானே. நயினார் கையெழுத்து போடுவாருங்க ஒப்பந்தத்துல, தமிழ்நாடு பாஜகவுக்கான ஒப்பந்தத்துல. இதுல வந்து 2 விதமான ஒப்பந்தம் வருவது அதிமுக இஷ்டம் இல்லை. அதாவது பாஜக தலைமையில் சில கட்சிகள் அவங்க எல்லாம் பாஜகவோட ஒப்பந்தம், இப்ப அமமுக அப்படிதான் அதை இன்சிஸ்ட் பண்ணுது, நாங்க உங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கிறோம்னு. அதுல வந்து இவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அப்படின்னா அது அதிமுகவோட அந்த தலைமைக்கு வந்து அது ஓரளவுக்கு அது பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். 2 ஒப்பந்தம் இருக்க முடியாது ஒரு கூட்டணியில. எல்லாமே வந்து அதிமுகவோட தான் ஒப்பந்தம் போட முடியும் அப்படின்னு அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. அந்த இடத்தை இவர்கள் தாண்ட வேண்டும். அது இன்று இரவு அதுக்கான முடிவு வந்து விடும் நான் நினைக்கிறேன். அப்ப என்டிஏவுக்குன்னு இத்தனை இடம், அதிமுகவுக்குன்னு இத்தனை இடம் அப்படி இருக்கும். அத வந்து முதல்ல இபிஎஸ் தாங்க சொன்னாரு. என்டிஏ கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு, நாங்களும் என்டிஏல சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் தான் முதல்ல சொன்னாரு. அந்த பால போட்டது அவர் தான். நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம், பாஜகவோட மற்ற கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பால் அவர் தான் அடிச்சாரு. இப்ப வந்து அது வந்து பின்னடைவுன்னு அவர் நினைக்கிறாரு. இல்ல எல்லாருமே வந்து அதிமுக கூட்டணி தான், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படி அவர் சொல்றாரு. அப்படின்னா எப்படி திமுக தலைமையிலான எஸ்பிஏவுக்கோ இல்ல இந்தியா கூட்டணிக்கோ வந்து கையெழுத்து போடுறதுக்கு திமுக முன்னிலையில் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகிறதோ அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தானே கையெழுத்தாக முடியும். டெல்லியில 2 கையெழுத்து, சென்னையில 2 கையெழுத்துன்னு போட்டா அது சரியா வராதே அப்படின்னு இப்போ வந்து ஸ்டாண்ட் மாத்துறாரு, அவ்வளவுதான். சரி.